Good morning, students. ஸோ மார்னிங் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தோம். அதில் நிறைய பேர் வந்து சவுண்டு கேட்கலன்னு சொல்லியிருந்தேன், ஆடியபிளாக இல்லைன்னு சொன்னேன். தென் நெக்ஸ்ட்டு ஒரு யூடியூப்பில் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தேன், அதுலேயும் ஆடியபிளாக இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஃபோனில் இருந்த அந்த சவுண்டு ப்ராப்ளத்தினால இந்த மாதிரி ஆயிடுச்சு. நவ் நான் அதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோலையும் உனக்கு கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன்ப்பா. ஸோ த யூனிட் 3 ப்ரோஸில் எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டில் ரிமைனிங் பார்க்க போகிறோம். இன்டர்வியூவர் கேட்குறாங்க, உனக்கு தெரியும் ஆல்ரெடி அந்த 6 க்ரூ மெம்பர்ஸும் இந்த 6 பேரும் எப்படி அந்த ஐஎன்எஸ்வி தாரிணின்றதில் ட்ராவல் பண்ணாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. டுக்கும் இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்கும்போது அவங்க 6 பேரும் அவங்களுக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை ரிமைண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறாங்க. See, what were your aims and how did you work to achieve them? உங்களோட எய்ம் என்ன, அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி, I wanted to make sure that I complete this journey with ultimate honesty. I didn't set out for a destination. எனக்கு இதுதான் என்னோட முடிவு, இதுதான் என்னுடைய எல்கை அப்படின்றத என்னால் செட் பண்ண முடியலை. பட் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் மை ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்ட்லி. ஒரு அபரிமிதமான நேர்மையோடு நான் வந்து அதை முடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. இட் வாஸ் அ ஜேர்னி தட் மேட்டர் டு மீ த மோஸ்ட். ஸோ மை கன்டென்ஷன் வாஸ் டு மேக் ஷியர் that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else's assistance. I grasped that completely. ஸோ இந்த நேவிகேஷனில் நான் என்ன பண்ணணும், யாரோட ஹெல்ப்பையும் எதிர்பார்க்கக்கூடாது, எனக்குன்னு இருக்க தனித்திறமையை நான் வெளிக்கொண்டு வரணும், அதை வந்து கம்ப்ளீட்டாக நான் முடிக்கணுன்ற தாட் தான் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Interviewer, name that one quality of yours that enabled you to complete this expedition successfully. ஏதாச்சும் ஒரு குவாலிட்டி இன்னும் வந்து உங்களுக்கு வந்து முடியாமல் இருந்ததை முடிக்கணும்னு நினச்சா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. Whenever the winds dropped, it wouldn't have taken me even a fraction of a second to switch on the engine and say let's go 1 mile ahead. எப்போல்லாம் வந்து காற்று நின்று போகுதோ அப்போல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட அந்த என்ஜினோட ஸ்விட்சை ஆன் பண்ணி ஒரு மைல் தூரம்னாலும் போயிடலாம் தோணும். பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் போக் மீ அண்ட் செட் தட் யூ ஹாவ் டு பி ஆனஸ்ட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் திஸ் எக்ஸ்பெடிஷன் ஹேஸ் டு பி டன் வித் ஆனஸ்டி. ஆனாலும் அப்படி செய்யும் போது என் மனசு உள்ளுணர்வுக்குள்ளே தோணும், நீ நேர்மையாக உன்னுடைய அந்த பவர் மீன்ஸ் வாட் இஸ் தட், எப்படி ஆப்ரேட் பண்ணுறதோ உன்னோட மேன் பவர் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு, என்ஜினை யூஸ் பண்ண வேணான்ற ஒரு உள் உணர்வு எனக்கு தோணும். ஐ எம் கிளாட் தட் வி வர் ஏபிள் டு ஃபினிஷ் இட் சக்ஸஸ்ஃபுல்லி வித்தவுட் த யூஸ் ஆஃப் த என்ஜின் அட் ஆல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த இன்ஜினை நாங்கள் யூஸ் பண்ணாமையே இந்த ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தது. இன்டர்வியூவர், as the head of the crew, how did you involve the team? Vartika Joshi, we have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situations, but that was a good thing because we could discuss different ways of solving a problem and choose the best one. In fact, I would say it was easier for us to collaborate and work together. உங்களோட ஒரு ஹெட்டாக இருந்து உங்களுடைய டீமில் எப்படி இன்வால்வ் ஆனீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து நிறைய விஷயமாக வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருந்தோம். அண்ட் எவ்ரிபடி ஹாஸ் அ ஓன் வே. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஓன் வேல ஒவ்வொரு சிச்சுவேஷனில் அந்த விஷயங்களை டீல் பண்ணாங்க. பட் இட் வாஸ் அ குட் திங். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி விச் இஸ் த பெஸ்ட் ஒன். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்குரிய தீர்வை டிஸ்கஸ் பண்ணி விச் இஸ் த பெஸ்ட் ஒன், அதை வந்து நாங்கள் அங்கே ப்ரொசீட் பண்ணோம்.
இன்ஃபேக்ட் ஐ வுட் சே இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கொலாபரேட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டும் கெட் டுகெதராக இருக்க தோணுச்சு. பாயல் குப்தா, when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. வெளியிலேருந்து பார்க்குறத விட, கடலுக்கு வெளியே இருந்து பார்க்குறத விட டீம் ஒர்க்குன்றது இங்கே கடலுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் டியூரிங் த ஸ்டோம் when 3 people would be out on the watch, the other 3 could be inside, wouldn't be able to rest. ஸோ ஒரு பெரிய ஸ்டோம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 3 பேர் வந்து அந்த ஆப்ரேட்டிங் மிஷின்லேருந்து வெளியில் இருந்து, ஆப்ரேட்டிங் ரூம்லேருந்து வெளியிலேருந்து வாட்ச் பண்ணணும். 3 பேர் உள்ளே இருக்கணும். அந்த 3 பேருக்கும் அப்படியே ஒரு டேர்னாக நாங்கள் மாற்றிக்கிடுவோம். த அதர் 3 who would be inside wouldn't be able to rest. அந்த உள்ளே இருக்க 3 பேர் கண்டிப்பாக ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. somebody would heat the water, the other person would heat the gloves because it was raining also. என்னது அந்த க்ளவுஸ் அதெல்லாம் ஹீட் பண்ணணும், வாட்டர் ஹீட் பண்ணணும். அந்த ரெய்னி சீசன்லாம் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப் இன் நேவிகேட்டிங் த்ரூ த 20 years லாங் ஸ்டோம். ஒரு 20 மணி நேரம் பெரிய புயல் அடைச்சப்ப இந்த டீம் ஒர்க் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஹேட் பீன் அலோன் தென் it would have been a nightmare to deal with the challenges that the sea throws at you. உண்மைக்கே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கடலில் இருக்க ஒரு சேலஞ்சான டயத்தில் இந்த டீம் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு அரிக்கன் விளக்க நைட்மேர்னா அது இருட்டில் கிடைத்த சிறு வெளிச்சம் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. இன்டர்வியூவர், சார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் சைலிங். நீங்கள் செயல் ஆகும்போது அந்த சேலஞ்சிங் டாஸ்க்கு வந்து என்னென்னலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. வத்திகா ஜோஷி, த sea can get really tough when winds are picking up. Those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. In the South Pacific, we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high. Underline this, 9 to 10 meters high. And the winds were picking up to 60 to 70 knots, a unit of speed equal to 1 nautical mile per hour, exactly 1.852 kilometer per hour, which is about a hurricane force of wind on land. It is normal on sea, where there is hardly any landmass to stop the winds. ஸோ அந்த சேலஞ்சிங்கான அந்த ஸ்டோம் பசிபிக் ஓசன்கிட்ட, உலகிலே மிகப்பெரிய கடல் பசிபிக் கடல், அந்த சவுத் பசிபிக் ஓசன்கிட்ட போகும்போது ஏற்பட்ட ஒரு பெரிய ஸ்டோம் மாதிரி அந்த அலைகள் வந்து அவ்வளோ வேகமாக இருந்ததாம். அதோட உயரம் வந்து 9 to 10 feet இருந்தது. அண்ட் நாட்ஸ் ஒரு அந்த ஹவர்ஸ்க்கு 1.85 வேகத்தில் இருந்தது. ஸோ இட் இஸ் அ ஹரிக்கேன் ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட் ஆன் லேண்டில் வந்து இது வந்து அந்த வேகத்தில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து நார்மலாகவே இந்த இடத்துல இங்கே இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். அதை விட வேகமாக இருக்கும்போது அந்த இடத்துல நாங்கள் அந்த செயல் போட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். It was also a blissful experience when something broke down, and after a lot of hard work and effort, we were able to fix it together. We will remember these incidents as well because they gave us the strength to move on land if something went bad. We were able to overcome those challenges. ஸோ இது வந்து ஒரு blissful, ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Something broke down and after a lot of hard work and effort, ஹார்ட் ஒர்க்கும் எஃபர்ட்டையும் அதிக அளவு கொடுத்து கெட் டுகெதர் சேர்ந்து அதை நாங்கள் அந்த இடத்துல போராடினால தான் அந்த இடத்துல எங்களால் அந்த போட்டை நல்ல முறையில் செலுத்த முடிஞ்சு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஓவர் கம் தோஸ் சேலஞ்சஸை எப்படி லைஃப்பில் கொண்டு வரணுன்றதும் எங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சது. இன்டர்வியூவர், வாட் ஆர் த எக்ஸைட்டிங் மூமெண்ட்ஸ் டியூரிங் த ட்ரிப்? வத்திகா ஜோஷி, when we were crossing the Tasman Sea, we witnessed the brilliant southern lights from sea. What were the exciting moments-னா ஒரு வித்தியாசமான மூமெண்ட்ஸ் அங்கே எப்படியெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அந்த ட்ரிப்பில் அந்த டாஸ்மான் சீயை தாண்டும் போது பிரில்லியன்ட் சவுத்தர்ன் லைட்ஸ் ஃப்ரம் த சீ, கடல்லேருந்து ஒரு பிரில்லியன், ஒரு பவரான ஒரு லைட், சவுத்தர்ன் தெற்கத்திய லைட்டுன்னு சொல்லுவாங்க, வெளிச்சம்னு சொல்லி.
இட் வாஸ் ரேர் டு வாட் தட் இன் தோஸ் மந்த்ஸ். அந்த மந்த்ஸில் வந்து அந்த லைட்டை வந்து பார்க்கவே முடியாது. தட் டூ ஃப்ரம் சீ, அது கடல்லேருந்து சுத்தமாக பார்க்க முடியாது. ஆனாலும் எங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு. We were absolutely awestruck as we were not expecting it to see the entire sky lit up in green light. என்டையர் ஸ்கையும் அந்த லைட்டு படவும் அப்படியே க்ரீன் லைட்டில் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, க்ரீன் கலரில் தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ வி கேன் ஏபிள் டு see that sea animals inside the sea. அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய sea அனிமல்ஸையும் பார்க்க முடிஞ்சது. There was a bioluminescence, டால்ஃபின் ஸ்விம்மிங் இன், கடல்வாழ் உயிரினங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. டால்ஃபின் ஸ்விம்மிங் இன் த வேக் ஆஃப் த போட் லைக் அவர் நெய்பர்ஸ் அண்ட் எ வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ். டால்ஃபின்லாம் என்னது வேகமாக அப்படியே ஸ்விம் பண்ணி துள்ளி துள்ளி வந்துச்சு. எங்களோட நெய்பர்ஸ் மாதிரி எங்களை சுற்றி சுற்றி வந்தது. வி ஸ்பாட்டட் எ டெட் ஸ்பெர்ம் வேல் ஒன்ஸ் அண்ட் வி தாட் இட் வாஸ் அன் ஐலாண்ட். அண்டர்லைன் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ், தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஐலாண்ட் அங்கே தெரிஞ்சிச்சு. வாட் இஸ் ஐலாண்ட்? இட்ஸ் கவர்ட் 4 சைட் வித் த வாட்டர் அண்ட் த சென்டர் சைட் லேண்டு. சுற்றி வாட்டரும் நடுவில் லேண்ட், அந்த நிலப்பரப்பு வந்து அது ஐலாண்ட். நாங்கள் கடல்லேருந்து பார்க்கும்போது தூரத்தில் ஒரு ஐலாண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட் இஸ் நாட் அன் ஐலாண்ட், இட் இஸ் அ டெட் ஸ்பெர்ம் வேல்ஸ். என்னது, இறந்த ஒரு திமிங்கிலம் அங்கே இருந்தது. இட் வாஸ் ஸோ ஹியூஜ், ரொம்ப பெருசாக இருந்தது. We are not specialists, so whenever we spotted something in the sea, we had to Google it to learn more about the species. We are not specialists, நாங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஸோ எப்போல்லாம் ஒரு வித்தியாசமான பொருட்களை அல்லது உயிரினங்களை கடலில் பார்க்குறோமோ உடனே அதை பற்றின விஷயத்தை கூகுளில் போய் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர்: ஹவு டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சீ? டியூரிங், ஸ்வாதி சொல்கிறாங்க, டியூரிங் சர்க்கும் நேவிகேஷன் வி பிக்ட் அப் சம் ஹாபீஸ் அண்ட் கெப்ட் போஸ்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் டெலிகேசியஸ் லைக் கோல்கப்பாஸ் அண்ட் கேக்ஸ். உங்களோட மற்ற நேரத்தில் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நாங்களுக்கு நிறைய ஹாபீஸ் இருந்தது. ஆனால் நிறைய அந்த இடத்துல வந்து பிக்சர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருந்தோம். எது, இந்த பானிபூரி, கேக்கு, இந்த பிக்சர்ஸ்லாம் நிறையா ஒட்டி வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் பண்ணலான்ற ஒரு ஐடியா தோணுச்சு. கோல்கப்பாஸ்ன்றது பானிபூரியோட ஒரு ஐட்டம். வி ஆல்சோ ரெட் புக்ஸ் வென் த வெதர் வாஸ் ப்ளசன்ட் அண்ட் டிட் சம் குயிலிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க். நாங்கள் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணோம். எப்போது வெதர் வந்து ப்ளசன்ட், அமைதியாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த போட் போகும்போது நிறைய புக்ஸ் ரீட் பண்ணோம். அண்ட் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணோம். வைல் டீம் லீடர் ஜோசி ரெட் காமிக்ஸ் அந்த ராமாயணா டியூரிங் ஹர் ஜேர்னி. என்னது, அவங்க வந்து ஜோசி வந்து நிறைய காமிக்ஸ் புக்கை ரீட் பண்ணாங்க. அது போக ராமாயணம் ரீட் பண்ணாங்க. ஐ லவ் குக்கிங் அஸ் வெல், ஸோ ஐ இன்டெல்ட் இன் பேக்கிங். எனக்கு குக்கிங், சமையல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது போக எனக்கு பேக்கிங் பண்ணுறது, அதாவது கேக் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ ஆல்சோ லைக் டு கிராஃப்டிங் எ லாட். எனக்கு கிராஃப்ட் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ யூஸ் டு மேக் லேம்ப் ஷேட்ஸ். வாட் இஸ் லேம்ப் ஷேட்ஸ்? லேம்ப் ஷேட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் கவர்ட் ஃபார் தட் லைட். ஒரு அகல் விளக்கு மாதிரி இருக்கும்ல நைட் லேம்ப், அதை வந்து கவர் பண்ணுறது. ஐ லவ் இட் வென் பீப்புள் அப்ரிசியேட் த ஃபுட் தட் ஐ குக். ஸோ ஐ கேவ் மை க்ரூ மெம்பர்ஸ் the best dishes that was possible on land with the limited resources that we had on the boat. நாங்கள் எல்லாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க பிகாஸ் நான் நல்லா குக் பண்ணேன். என்ன ரிசோர்ஸ் லிமிட்டட், ஒரு குறிப்பிட்ட அளவு மூலாதார பொருட்கள் இருந்தாலும் அதை வைத்து விதவிதமாக டிஷ்ஷஸ் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். வர்த்திகா ஜோஷி: 6 is a great number. 6 ஒரு பெரிய ஒரு என்னது, எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நம்பர். we were always entertained. நாங்கள் எப்போயுமே எங்களை நாங்களே என்டர்டெயின், நல்லபடியாக பொழுதுபோக்கிட்டு இருந்தோம். we watched movies, so whatever they did in the entertain period, we watched movies, listened to music, and you won't believe some of the goodies that grew rustled up in our tiny pantry even while sailing in rough seas. So believe some of the goodies grew rustled up in the tiny pantry. குட்டி ஒரு சமையல் கூடமே நாங்கள் உருவாக்கின மாதிரி அந்த சமையல் கூடத்தில் ரஸ்ட்லினா ஒவ்வொருத்தவங்க அரட்டை அடிச்சிட்டு ஒவ்வொன்றா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். வி மேட் பரத்தாஸ்னால் புரோட்டா மாதிரி, பேக்டு கேக்ஸ் அண்ட் பிரெட்ஸ் அண்ட் ஈவன் மேட் ஹல்வா அண்ட் ரசகுல்லா. ஹல்வா, ரசகுல்லா, கேக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம்.
We celebrated festivals at sea. When we think about it now on land, we remember that Diwali we spent at sea. எங்களுக்கு ரிமெம்பர் பண்ணனா தீபாவளி வந்து நாங்கள் அந்த இடத்துல அந்த டயத்தில் கொண்டாடினோம். We celebrated 3 birthdays, including the first birthday of the boat. Also, specific occasions like crossing the equator, the international dateline and such. ஸோ நிறைய பர்த்டேஸ் 3 பர்த்டேஸ் செலிப்ரேட் பண்ணோம். அதில் ஒன்று த ஃபஸ்ட்டு பர்த்டே ஆஃப் த போட். அவங்க ட்ராவல் பண்ண அந்த போட்டு உருவாக்கி ஃபஸ்ட்டு பர்த்டே அதையும் நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்களாம். அண்ட் ஸ்பெசிஃபிக் அக்கேஷன்ஸ், முக்கியமான தருணங்கள் எப்போது அந்த ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகையை கிராஸ் பண்ணும்போது. பொதுவாக அந்த பூமத்திய ரேகை இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அந்த இடத்துலலாம் வந்து அந்த கடல் நீரோட்டங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறது ஒரு ஸ்பெஷல் ஒரு மூமெண்ட்டாக தெரிஞ்சது. இன்டர்வியூவர்: வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? உங்களுக்கு வந்து கண்ட்ரி நாட்டினுடைய எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எது உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வாதி சொல்கிறாங்க, we knew that the entire country was watching us and praying for us, so we never wanted them to have a single day thinking that we are in trouble. எங்களுக்கு நல்லா தெரியும் நாடே எங்களை வாட்ச் பண்ணதுன்னு தெரியும். பட் ஒரு நாள் கூட அவங்க நாங்கள் ட்ரபிளில் இருக்கோன்ற ஃபீலிங்கை கொண்டு வரக்கூடாதுன்ற முடிவாக இருந்தோம். we knew that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we were facing. நாங்கள் நிச்சயம் இந்த பயணத்தை நல்லபடியாக முடிப்போன்ற நம்பிக்கை இருந்துச்சு, அவங்களுக்கும் அந்த இருந்தது. அதே நேரத்தில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நான் சவால்களை எதிர்கொள்கிறேன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பலாம். ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் we were facing. So one of the motives that we kept in mind was that we did not want to frighten them. அவங்களோட மோட்டிவேஷன் மட்டும் போதும் தெரிஞ்சது, அவங்கள பயமுறுத்தணும், நாங்கள் இந்த மாதிரி சில நேரங்களில் பிரச்சனைகளில் இருக்கோன்றதை சொல்ல விரும்பலாம். We decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஆக்சுவலாக எந்த நாங்கள் ரீச் பண்ண நினைக்கிறோமோ we will reach that அப்படின்ற மைண்ட் மட்டும் எங்களோட இருந்தது. இன்டர்வியூவர்: as a woman, how would you consider this expedition? ஒரு விமனாக இருந்து இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி: it is a matter of great honor and we couldn't have imagined anything better for our cast staff. Of course, we being an all-women team, it is a great boost to women in the country. It is a matter of great honor and we couldn't have imagined anything better. எங்களுக்கு இது ஒரு பெரிய பெருமிதமாக இருந்தது. எங்களுக்கு இமேஜினே பண்ண முடியல இது எங்களால் இவ்வளோ பெட்டராக பெஸ்ட்டாக செய்ய முடியும்னு சொல்லி. அண்ட் நாங்கள்லாம் விமன் டீம், அந்த விமன் டீமாக இருந்தது கிரேட் பூஸ்ட் டு உமன் இன் த கண்ட்ரி. நாட்டில் இருக்க எல்லா விமனுக்குமே இது ஒரு கிரேட் பூஸ்ட், அதாவது ஒரு உந்துதலாக இருக்குன்றாங்க. பட் as we are going as sailors have seen that the sea does not discriminate between genders. நாங்கள் செயிலிங் ஆகும்போது கடல் எந்த இன பாகுபாடோ பால் பாகுபாடோ பார்க்குறது கிடையாது. ஆண் பெண்ன்றது கடலுக்கு கிடையாது. It is always gender neutral and we have realized that gender does not play a role in sailing. கடலில் பயணம் செய்யும் போது கப்பலுக்கும் அந்த கடலுக்கும் என்ன ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல்ன்ற தேவையில் ரெண்டுமே நியூட்ரல் அக்ரிடை பொதுவானது தான். பட் டு பூஸ்ட் த morally in the country and for more women to take an adventure like sailing, I feel it is great that an all-women team had been formed to undergo this expedition. நாங்கள் கேட்டுக்கிறது எல்லாமே எல்லா விமனும் இந்த மாதிரி டீமாக இருந்தால் எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்ள முடியுன்றதை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. See that they are given the question IJK. So already 7 questions are there and here also questions. Then glossary they are given and read the statements given below and state whether they are true or false. True or false also given. You read the lesson carefully and find out the answer. I also give the
question answer. So what you are going to do, you write the mind map. I will give the mind map. You mind map, then glossary, next question answer, then paragraph questions. Okay, see that mind map. My mind map already in the first part I have given. So you write the mind map. You can understand the story when you read the synopsis. Synopsis read பண்ணும்போது இந்த ஸ்டோரியோட full lesson வந்து உனக்கு தெரிஞ்சிடும். Then this is the textbook questions. What does INSV stand for? You write it in your note. Don't skip the video. You stop the video and write the question and the answer in your English pair note. This one helpful for you for the test. Next maybe few weeksல வந்து உனக்கு டெஸ்ட் ஒரு மந்த்லி டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதில் கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப் எல்லாமே வரும். ஸோ யூ ரைட் இட். Then this is the remaining one. Answer the following questions briefly. Book back questions. So this one is the inside the book. ஒவ்வொரு பேசேஜ் முடியும் போது இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. And this one book back. புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். And this is the paragraph questions. This is enough to you. Paragraphல ஜென்ரலாக கேட்டால் you can write this one. So for the paragraph you must write the box. Lesson, theme, characters, outline, and you can short the story and write this. ஜென்ரலாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது ஜென்ரலாக உனக்கு எழுத தெரியும். லெசன் நல்லா புரிஞ்சிச்சுன்னா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜென்ரலாக நீ ஆன்சர் எழுதலாம். ஓகே, ஸோ கீப் இட் யுவர் மைண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டில் 10E 10F ஸ்டூடெண்ட்ஸு, இன்னும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு நிறையா பேர் கிளாஸ் ஒழுங்காக அட்டன் பண்ணலப்பா. கொஞ்சம் நீ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உனக்கு தேவையானதை லெசனை கவனிச்சுட்டு அதை எழுதி வச்சுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.